என்னடா காரியத்தை முடிச்சிட்டீங்களா? அவனுக்கு கை போச்சா கால் போச்சா இல்ல ரெண்டுமே போச்சா? அவன் எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கீங்க? இப்பவே நான் சிதம்பரம் குடும்பத்துக்கு தகவல் கொடுக்கணும்டா. அவனுக்கு ஃப்ரீயா வீல் சேர் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. அட நீ வேற இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சந்தோஷமா கொண்டாடி துள்ளி குதிக்கணும்டா. இல்லண்ணே நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்கண்ணே ஃபர்ஸ்ட். டேய் உங்களுக்கு வேணா இது சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனா இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்டா. நான் இன்னைக்கு 2 பேக்கு எக்ஸ்ட்ரா போட்டு நிம்மதியா தூங்க போறேன். நாளைக்கு உங்களுக்கு பேசின பேமெண்டோட ஜாஸ்தியா கொடுக்கறேன்டா. அண்ணா அண்ணே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்கண்ணே. அண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலண்ணே. என்னடா சொல்ற? நாங்க நினைச்சதை விட அவன் ரொம்ப மோசமா இருக்கானே. அவன் தானே எங்களை அடிச்சு ஓட விட்டான். புரியல. அவனை நீங்க சாதாரணமா இட போட்டீங்க. எங்களே அவன் அடிச்சு ஓட விட்டான்னா பாத்துக்கோங்க. எங்களே என்ன? நீங்க என்ன பெரிய வெங்காயமா? ஏன்னா அவன் ஒரு பொடி பையன், அவங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அது ரொம்ப பெருமையா வேற பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோன்னே, ஆனா அவங்க கிட்ட எங்களால தாக்கு பிடிக்க முடியலண்ணே. இது ரொம்ப பெருமையான விஷயம். நான் ஊர் பூரா போஸ்ட் அடிச்சு விட்டுட்டா உங்களை நம்பினதுக்கு என்ன கலட்டி அடிக்கணும்டா. கத்துறாரு அண்ணே. வயிற்றுக்கு நிறைய பிரியாணி மட்டும் திங்க தெரியுது, ஒரு வேலை ஒழுங்கா செய்ய தெரியல. இதுல வேற பெருசா நான் கலட்டிடுவேன், மாட்டிடுவேன். என்னப்பா என்னாச்சு?